அவளுக்கு கோபாலின் இந்த அப்பாவி குணம் ஆரம்பத்தில் வேடிக்கையாக தோன்றினாலும் அவனுடைய உள்ளார்ந்த நேர்மையையும் தூய்மையான மனதையும் அவள் புரிந்து வைத்திருந்தாள். கோபால் அவர்களது பேச்சை கேட்டு வாடி போயிருப்பதைக் கண்டார். ஏ அருண் சுந்தர், என்னடா காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டிங்களா? அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்க்கட்டும், சும்மா போட்டு ஏன் அவரை கிண்டல் பண்றீங்க என்று நேகா சற்று கோபத்துடன் பேசினார். சுந்தர் சிரிப்பை அடக்கி கொண்டான். சும்மா விளையாட்டுக்குத்தானே நேகா, இந்த கோபாலுக்கு தான் இதெல்லாம் புரியாது. நேகா கோபாலின் பக்கம் திரும்பி, நீங்க அவங்க பேச்செல்லாம் கண்டுக்காதீங்க கோபால், நீங்க உங்க வேலையை பாருங்க, முக்கியமான ஃபைல்ஸ்லாம் இருக்கு என்றால் சற்று அக்கறையுடன். கோபாலின் முகம் லேசாக மலர்ந்தது. ஓகே நேகா, நான் பாத்துக்கிறேன் என்று மீண்டும் கணக்கு புத்தகத்தில் மூழ்கினான். நேகா மீது கோபாலுக்கு ஒரு மறைமுகமான ஈர்ப்பு இருந்தாலும் அதை வெளிப்படுத்தும் துணிச்சல் அவனுக்கு ஒருபோதும் வந்ததில்லை. அவன் ஒருபோதும் காதல் உறவு பற்றி யோசித்ததில்லை. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் கணக்குகள், தன் குடும்பம், அவனது நேர்மையான வேலை மட்டுமே. கோபால் தீநகரில் ஒரு சிறிய வாடகை அறையில் தனிமையில் வாழ்ந்தான். காலையில் அவசரமாக எழுந்து தன் வேலையை முடித்துக்கொண்டு பேருந்தில் அலுவலகம் வருவான். அன்றாட சென்னை போக்குவரத்து நெரிசல், இரைச்சல் எல்லாவற்றுக்கும் நடுவே தனது எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி வேலை செய்வான். அவனது பெற்றோர் சேலத்துக்கு அருகிலுள்ள ஒரு அமைதியான கிராமமான காக்காபாளையம் என்ற இடத்தில் வாழ்ந்தனர். அப்பா விவசாயம் பார்ப்பார், அம்மா வீட்டு வேலைகளை கவனிப்பார். இந்த ஆடியோ ஸ்டோரியை முழுசா கேட்கணும்னா பாப்கார்ன் FM ஆப்பை இன்னைக்கே டவுன்லோட் பண்ணுங்க.